இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு இப்ப செல்வியை கூப்பிட்டு இருக்க? இதையெல்லாம் வாஷ் பண்ண சொல்லதான். கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள உன் புருஷனோட துணிய வாஷிங் மிஷின்ல துவைக்க போறியா? அப்போ வேற எதுல துவைக்கிறது? உன் கையால நீயே துவ. என்னடி முழிக்கிற? என்ன துவைக்க சொல்றீங்களே? நான் வாஷ் பண்ணா ரொம்ப கன்றாவியா தான் இருக்கும். பரவாயில்ல, இன்னையில இருந்து வாஷ் பண்ண பழகு. போக போக பழக்கம் வந்துரும். என்ன அண்ணி, கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனா நாத்தனார் கொடுமை இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அது இங்கேயே நடக்குது. நான் உங்களுக்கு நாத்தனார் தானே. நான் உங்களை ஏதாவது கொடுமைப்படுத்திருக்கேனா இல்ல டிஸ்டர்ப் பண்ணிருக்கேனா? நீங்க ஏன் என்ன இப்படி ராகிங் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏ லூசு, இதெல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். எது? இடுப்பு உடைய துணி துவைக்கிறது நல்லதுக்கா? இடுப்பு உடைய துணி துவைச்சாலும் அந்த சட்டையை போடும்போது இது என் பொண்டாட்டி கையால துவைச்ச சட்டைன்னு புருஷனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன ஒரு ட்ரெஸ்ஸையும் காணோம், கபடே காலியா இருக்கு. ரெடி பேபி, ரெடி பேபி. எங்க போனாங்க? கபோர்ட்ல துணியை காணோம், இவங்களே ஆளை காணோம். எங்க போனாங்க? ஆபீஸ்க்கு வர லேட் ஆகுது. இங்க வச்சிருக்காங்களா? இன்னும் ஒரே ஒரு பனியன் மட்டும் இருக்கு. இருங்க, என்னங்க பண்றீங்க? என்ன பேபி, என்ன பண்றேன்னு பாத்துட்டு தானே வந்து நிறுக. அப்புறம் என்ன பண்றேன்னு என்னத்துக்கு கேக்குறா? உன் துணியெல்லாம் துவைச்சு நிறுகிறான் உன் பேபி. அதெல்லாம் தெரியுது, அழுக்கு துணியை தான் துவைப்பாங்க. நீங்க நாங்க துவைச்சு அயன் பண்ணி வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து துவைச்சிட்டு இருக்கீங்க. துவைச்ச துணியா? கொஞ்சம் அவசரப்பட்டோமோ? அழுக்கு ட்ரெஸ்ஸோ அயன் பண்ணி வச்ச ட்ரெஸ்ஸோ இனிமே நீ போடுற எல்லா ட்ரெஸ்ஸும் என் கையாலேயே துவைச்சு என் கையால அயன் பண்ண ட்ரெஸ்ஸா தான் இருக்கணும். இப்ப பாரு, நிமிஷம் போட்டா காஞ்சிருமா? இப்படி புளிஞ்சு காய போடுறானே. உனக்குலாம் என்னை பத்தி தெரியல, அதான் எப்பத்தாலும் நோய் நோயின்னு ஏதாவது சொல்லினே இருக்கிறான் பேபி. ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? எவ்வளவு மீட்டிங்ஸ் இருக்கு தெரியுமா? எல்லாமே உங்களால ஸ்பாயில் ஆயிடுச்சு. பேபி சும்மா சும்மா கோச்சுக்கிறா. புருஷன் துணியா பொண்டாட்டி அவ கையால துவைச்சானா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பாசம் அதிகமாகும்னு சொன்னாங்க. நீ என்னடானா என் கூட சண்டை போட்டுனே இருக்கிறா? இதெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னது? நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். போதுமா? அது எப்போதுமே உங்க மைண்ட்ல இருக்கதான் நல்லது. தயவு செஞ்சு அது மறந்து இந்த மாதிரி லூசு தனமா ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், பிளீஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா சத்யா அண்ணி பிரபு அண்ணன் மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியாவே வாழலன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. எனக்கே இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்ன ப்ராப்ளம் அவங்களுக்குள்ள? என்னன்னு தெரியல கதிர். ஆனா இத இப்படியே விடக்கூடாது. நாம தான் ஏதாவது ஒண்ணு செஞ்சு இத சரி பண்ணணும்.
அண்ணா என்ன பண்றீங்க? கூல் கூல் ரிலாக்ஸ். ஏதோ பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருந்த, அதான் ஜஸ்ட் என்னன்னு பக்கத்துல வந்து பார்த்தேன். இது வடகம் அண்ணா. அண்ணாவா? ஏன் அண்ணா? எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரு வேர்டே இந்த அண்ணா தான். ஐ ஹேட் who calling me அண்ணா. அதுவும் கேர்ள்ஸ் என்ன இப்படி கூப்பிட்டா ஐ கெட் வெரி ஆங்கிரி. அப்போ வேற எப்படி உங்களை கூப்பிடுறது? சார்ன்னு கூப்பிடவா? சாரா? அது ஏதோ நமக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி தோணல? ஏன் உனக்கு என்ன பார்த்தா வேற எப்படியும் கூப்பிடணும்னு தோணலையா? ஷோர். நல்லா ஒரு தடவை என்ன பாரு. See me. How you feel? இல்ல இப்ப என்ன பார்த்தல்ல, இப்போ உனக்கு என்ன தோணுது? எனக்கு ஒன்னும் தோணலையே. ஓகே, உன் சாய்ஸ்க்கே விட்டுடுறேன். இப்போ உனக்கு என்ன எப்படிதான் கூப்பிடணும்னு தோணுது? எனக்கு உங்களை அண்ணான்னு கூப்பிடதான் பிடிச்சிருக்கு. ஆனா அப்படி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றீங்கல்ல, அதனால நான் சார்னே கூப்பிடுறேன். உனக்கு சாருன்னு கூப்பிடுறது கம்ஃபர்டபுளா இருந்தா அப்படியே கூப்பிடு. தென் நான் ஒன்னு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. நீ ரொம்ப அழகா சார், ரொம்ப அழகா வடகம் பிடிச்சிருக்கேன்னு சொல்ல வந்தேன். வெரி நைஸ். ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் சார். ரொம்ப அழகா இருக்கு. டேஸ்ட் பண்ணியே ஆகணும். என்ன அண்ணி, அண்ணன் சட்டையெல்லாம் தோச்சு போட்டு அண்ணனை அசத்திட்டீங்க போல இருக்கு. ஆமாமா, அமுல் பேபியோட எல்லா ட்ரெஸ்ஸையும் அடிச்சு தோச்சு தும்சம் பண்ணிட்டான்ல.